பல்கலைக்கழகத்தால அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லேபோரட்டரி டெக்னாலஜி என்ற ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இருக்கு. இதை பற்றி நீங்க கொஞ்சம் மேலதிகமான விளக்கம் தாங்க. இதை படிச்சா நான் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேபோரட்டரி சயின்ஸ் அதாவது எம்எல்டி கோர்ஸ் படிக்கலாமா, டிப்ளமா படிக்கலாமான்னு ரொம்ப கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து விடத்தாரதான் இந்த வீடியோ பதிவு. சரி, இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லேபோரட்டரி டெக்னாலஜி அதாவது ACLTS சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு லெவல் 2 ப்ரோக்ராம், 1 இயர் ப்ரோக்ராம், ஒரு வருட பாடநெறியாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்க போகுது. ஆனா வந்து இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் நடக்கக்குள்ள 2 லாங்குவேஜும் பாவிச்சு நடக்கிறதாக தான் இருக்க போகுது. இது வந்து 30 கிரெடிட் கொண்ட பாடநெறி. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்ன்றதை முதல்ல பார்ப்போம். இதுக்கு வந்து A லெவல்ல வந்து 3 பாசஸ் தேவை இல்லை, முக்கியமா தேவை O லெவல் தான். இந்த O லெவல்ல வந்து கட்டாயமா 6 பாடங்கள் பாஸ் இருக்கணும். அதுல வந்து கட்டாயமா வந்து சயின்ஸ், மேத்ஸ், அதோட தமிழ் அல்லது சிங்களம் இதுல வந்து அவங்க பாஸ் வச்சிருக்கணும். இது இருந்தா வந்து யாராவது அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க SLQF ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கில் லெவல் 1 கோர்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லாதவங்க வந்து அந்த கோர்ஸும் வந்து இந்த ஃபீல்ட் ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லாதவங்க வந்து NVQ லெவல் 4 இந்த துறையில் வந்து லெபோரட்டரி சயின்ஸ் துறையில் NVQ லெவல் சம்மந்தப்பட்ட ஏதாவது 4 கோர்ஸ் முடிச்சிருந்தாங்க, இந்த NVQ லெவல் 4 கோர்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளிகேஷன் போடலாம். அதை தாண்டி வேறு யாரும் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் செனட் அப்ரூவலோட இதை வந்து தொடர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு என்றதான் முக்கியம். ஒன்று வந்து சயின்ஸ் லெபோரட்டரியில் வேலை செய்கிறவங்க அல்லது சயின்ஸ் லெபோரட்டரியில வேலை செய்ய எதிர்பார்த்திருக்கிறவங்க, அந்த துறையில வேலை செய்யணும்னு எதிர்பார்த்திருக்கிறவங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் லெபோரட்டரியில டீச் பண்றவங்களோ அல்லது ஒர்க் பண்றவங்களோ அது தொழில இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது சயின்ஸ் லெபோரட்டரி அந்த துறையை வந்து படிக்க விரும்புறவங்க, இவங்களுக்கு தான். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இது சயின்ஸ் அதாவது நேச்சுரல் சயின்சஸ் ஃபேக்கல்ட்டியால நடத்தப்படுற பாடநெறி. இது வந்து இது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லேபோரட்டரி டெக்னாலஜி. இது வந்து MLT கோர்ஸ் இல்ல, கணக்கு பேர் நினைச்சு கொண்டிருக்கிற இது மெடிக்கல் லேபோரட்டரி சயின்சஸ் MLT டிப்ளமாவோ அல்லது MLT சர்டிஃபிகேட்டோ நினைச்சிருக்கேன். இது வேறு. MLT ப்ரோக்ராம்ன்றது வந்து பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி இந்த மெடிக்கல் லேபோரட்டரி சயின்சஸ்ல நடக்கிறது வந்து ஹெல்த் சயின்சஸ் ஃபேக்கல்ட்டியால, இது சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. இப்போ இதுல இருக்கிற கோர்சஸ் என்னன்னு சொல்றேன், அப்ப உங்களுக்கே விளங்கும் இதுல என்ன படிக்கிறேன். மொத்தமா கிட்டத்தட்ட 8 பாடங்கள் இருக்குது. ஒன்று வந்து லெபோரட்டரி டெக்னிக்கல்ஸ் இன் அனிமல் ஸ்டடீஸ், laboratory organization management and safety, laboratory visits, laboratory techniques in plant sciences, laboratory techniques in chemistry, laboratory techniques in physics, mathematics for laboratory technology, basic information and communication technology. அப்ப இதுதான் இருக்கு. அப்ப முக்கியமா விளங்கி கொள்ள வேண்டியது இதுல என்ன கோர்ஸ் கண்டென்ட் இருக்குன்றத இது தேவைண்டா இந்த துறையில வந்து உங்களோட அறிவை மேம்படுத்தி கொள்ளணும்னா நீங்க தாராளமாக வந்து இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். இது வந்து கொழும்பு ரீஜனல் சென்டர்ல தான் நடக்கும். சிலது வந்து ஜூம்ல நடக்கும், சில லெக்சர்ஸுக்கு வந்து நீங்க கம்பல்சரியா போக வேண்டியிருக்கும். வார நாட்கள்ல சில பிராக்டிகல் செஷன்கள் வரலாம். பெரும்பான்மையா வந்து வார இறுதியில் அவங்களோட ப்ராக்டிகல் செஷன் நடக்கும். இந்த ப்ராக்டிகலுக்கு நீங்க கட்டாயம் போகணும். ஏன்னா இது வந்து ப்ராக்டிகல் கூட இருக்கிற பாடநெறி. அப்போ உங்களை போய் தங்கி நிக்கணும்னா எங்கள்ட ஓப்பன் யூனிவர்சிட்டியில வழங்கப்படுற டெம்பரரி ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி அங்க நீங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளலாம். இதை தாண்டி யூனிவர்சிட்டியில வேலை செய்யற TOMA டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் யாரும் இருப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து 40 ஒர்க்கிங் டே வித் பேயோட வந்து லீவ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி தெளிவா விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதால இந்த கோர்ஸை படிச்சுட்டு நான் BM MLT ஆகலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் உகந்தது அல்ல.